இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அதாவது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல காவல்துறை, இராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இன்னும் என்னெல்லாம் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட காவலர்கள் இருக்கிறார்களோ, அதிகாரம் என்பது ஒற்றை புள்ளியில் தொடங்குது ஒவ்வொரு நாட்டுக்கும். அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கீழே எல்லாமே வருது. அதனால் என்னுடைய பார்வையில் நான் அந்த பாடலை பார்த்த உடனேயே எனக்கு தோணுனதை, ஒரு அதிகாரி இங்கே இருக்கிற காரணத்தினால அவரோட விளக்கத்தை அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல அதை தொடங்கினேன். நான் அவரிடம் நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தது, அவர் நேரடியாக பதில் சொல்லலை, ஆனால் அது பதில் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நிறைய மாறி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை இறந்ததுக்கு லீவு கொடுக்கல அப்படின்றது தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய, நான் சொன்ன அந்த கதையோட முக்கிய புள்ளியே அதுதான். ஆனால் அதை சொல்லலை, இப்போ நிறைய பண்ணியிருக்கோன்னு சொன்னார். இது என்னுடைய பார்வையில். இது நாணயத்தோட ஒரு பக்கம். மறுபக்கத்தை தான் மீரா கதிரவன் புள்ளி வச்சார். மகிழ்நன் வந்து விரிவாக அதை சொல்லிட்டு போயிட்டார். அதிகாரம் மிக வலிமையானது தான், ஆனால் அது யார் கையில் இருக்குது அப்படின்றது. உண்மையிலேயே வந்து இங்கே யார் அப்படின்னா, கட்சிகளாக பிரிந்திருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க மாமே மச்சான் தான். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் எதிர் கட்சியில் இருக்கும். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் காவலர்களாக இருக்காங்க, இங்கே ஒடுக்கப்படுறவங்களாகவும் இருக்காங்க. துப்பாக்கி ஆயுதம் ஏந்திய காவலர்களாக நிற்கிறாங்க, இங்கே ஒடுக்கப்படுறவங்களாக இருக்காங்க. நான் இந்த கேள்வியை பலமுறை கேட்டிருக்கிறேன். இது அது குறித்த ஒரு நிகழ்வாக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் நிறைய பேசியிருப்பேன். அதை எங்கே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த காவிரி போராட்டத்துக்காக நாங்கள் வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஐபிஎல் நடந்தது. அதை போய் தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு போராட்டத்துக்கு போயிருந்தோம். நான் தமிழர் கலை இலக்கிய பேரவை சார்பாக இருந்தோம். அதில் எல்லோரும் இருந்தோம். நாங்கள் இருந்தேன், அண்ணன் சீமான் இருந்தாங்க, பாரதி ராஜா சொன்னார், வெற்றிமாறன் இருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் அந்த போராட்டத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது, காவலர்கள் எப்படி இருக்காங்க, இந்த அவர் சொன்னது மாதிரி புள்ளி புள்ளியாக வச்ச ட்ரெஸ்ஸு போட்டவங்களும் காக்கி ட்ரெஸ்ஸு போட்டவங்களும் யாருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க. அப்போது அந்த போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த நிகழ்வு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு. மயிலனுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காவலரை வந்து ஒருத்தரை அடிச்சு போகிறார். அவர் நாம் தமிழர்னு சொல்லி அதை பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க அந்த டைமில். அப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்தது போல் இருக்கிறார். ஒரு குறைந்த வயசு, ஒரு 25 to 26 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு காவலர் ஒருத்தர். அவர் என்ன செய்கிறாரு, அவர் அதிகாரி சொல்லிட்டாரு, அவரோட ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்கிறார், நான் நின்றுட்டுருக்கேன், எல்லாரும் அடிச்சு வரட்டேன் எல்லாரும் அப்படின்னு. உடனேயே இந்த வெறி கொண்டு 2 பைப்பை எடுக்கிறார். 2 பைப்பை எடுத்துட்டு வந்து, இந்த காவிரி நீர் போராட்டம் நடத்தணும் பார்த்தீங்களா, இப்போ நமக்கு காவிரி நீர் நேரடியாக சென்னைக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது விவசாயத்துக்கு தேவை, இந்த நாட்டுக்கான விவசாயம், இந்த மாநிலத்துக்கான விவசாயத்துக்கு தேவை. அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தன் தான் அந்த 2 பைப்பை தூக்கிட்டு ஓடி வந்த ஒருத்தன். அவன் யாருக்காக இந்த போராட்டம் நடக்குது, நம்ம யாருக்காக வேலை செய்கிறோன்னு தெரியாமலே இருக்கிறது தான் அரசியல். அதான் நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை தான் மகிழ்நன் தெளிவாக சொன்னார். அதில் சர்வதேச அரசியலையும் ரொம்ப அழகாக சுருக்கமாக, ஒரு ஆயுதங்கள் விற்பனைக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு அவட டெஸ்ட்டு தான், குரங்க டெஸ்ட்டு பண்ணுறது மாதிரி, இந்த மருந்து கொடுத்தா சரியாகுமா, இந்த மருந்து கொடுத்தா சரியாகுமான்னு எந்தெந்த பொருள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு தான் பாலஸ்தீன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதனால் 2 பக்கத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த இசை நிகழ்ச்சியில் நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன் நான். ஏன்னா விவாதம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் தீர்வை நோக்கி நகராது. அதனால் இந்த விவாதம் அவசியமானதாக பார்க்குறேன். மற்றபடி இந்த ஆல்பத்தை பொறுத்த மட்டும் நான் ரசித்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு நான் ரசிச்சிருக்கேன், அது இவங்க தானேன்னு எனக்கு தெரியாது. இந்த என்ன வேணும் உனக்கு பாடலை, அந்த குரலுக்கு நான் ரசிகன். ஆமாம், அந்த குரலுக்கு நான் ரசிகன். அதை பாடினவங்க இங்கே தான் இருக்காங்கன்ற போது எனக்கு
அவர் சந்தோஷம், அவங்கள பற்றி பேசாமல் விட்டோமே, நம்ம வந்த உடனே வண்டியை வேறு பக்கம் திருப்பிட்டோமேன்னு. அதே மாதிரி 5 வண்ண பூவைக்கும் நான் ரசிகன். அதை எழுதுன கையும் இங்கே தான் இருக்குது. அதனால் இவ்வளவு பெரிய, அதாவது இதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய இயக்குனரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பாடலில் வேலை செஞ்சவங்க இந்த சின்ன ஆல்பத்துக்குள்ளேயும் இருக்கீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, உங்களை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், மதிக்கிறேன், நன்றி. அப்புறம் அதில் நடிச்சிருந்த, இந்த ஆல்பத்துக்குள்ளே நடிச்சிருந்த இசையமைச்சிருந்தவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார், வாழ்த்துக்கள். இந்த நடிச்சிருந்தவர் உண்மையிலே வந்து அவருக்கு உண்மையிலே குழந்தை பிறந்தா என்ன ரியாக்ஷன் இருக்குமோ அந்த ரியாக்ஷன் கொடுத்துருந்தார். உட்காருங்க உட்காருங்க. அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே உங்களுடைய அது நடிப்பு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு வாழ்வியல்ன்ற பார்வை எல்லாருக்குமே உட்காருங்க தோணிடுச்சு. அதனால தான் எல்லாருமே இதை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த ஆல்பம்லாம் இப்போ வருது. ஒரு காலத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசை இருந்தால் 4 கோடிக்கு ஆடியோ விற்கும் அப்படி இப்படிலாம் இருந்த காலகட்டங்கள்லாம் போய் ஆடியோலாம் இப்போ விற்கிறதே இல்லை. சிடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. மொத்தமாக ஒரு காரில் ஏறி அந்த பென்ட்ரைவை போட்டு விட்டு அது பாடுது 200 பாட்டு. அதனால் அப்புறம் நம்ம ரிலீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போல்லாம் வந்து சிடி எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்பாங்க. நான்லாம் ராம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, எனக்கு 2 டிவிடி கொடுங்கம்மா. இப்போ ஃபங்க்ஷன் இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் டவுன்லோட் பண்ணிடுறான், முடிஞ்சு போகுது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே போயிடுது. அதனால் எல்லாம் மாறிடுச்சு, வியாபாரத்து தன்மையெல்லாம் மாறிடுச்சு. அதில் மீரா கதிரவன் சொன்னார், ஃபரூக் வந்து பொருள் ஈட்டணும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. பொருள் ஈட்டுறவன் இந்த வேலை செய்யவே முடியாது. பொருளை தேடி போகிறவன் இந்த மேடை கிடையாது, இந்த ஆல்பம் எடுக்கவே முடியாது. அதுக்கு வேறு ஆல்பம் இருக்குது. ரொம்ப நேர்மையாக இருக்கார். அதனால் நீங்கள் எப்படியாவது பொருள் ஈட்டுங்க. அறமாக இருக்கீங்க அப்படின்னா, நெருப்போட எதிரி எது அப்படின்னா நீர். அப்படி தானே இருக்க முடியும். நெருப்புக்கு எதிரி யார்? நீர் வந்து நெருப்பு அணைச்சிடும். அது மாதிரி நேர்மையோட வந்து எதிர் திசையில் இருக்குது பணம், அறத்துக்கு எதிர் திசையில் இருக்குது பணம். அது சேரவே சேராது, ஒரு நாளும் உங்கள் கைக்கு வந்து சேராது. நல்லவன் வாழ்வான் அப்படின்றது வார்த்தை தானே தவிர அது வாழ்க்கையாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. அதுதான் இன்றைய உலகம். அதை நம்ம விளைவிக்கணும். ஃபரூக் ஏதோ ஒரு ஆசைக்கு அதை எடுத்திருக்காரு. இது எப்படி பொருள் ஈட்டும்? பொருளை ஈட்டுவதாக இருந்தால் அவர் வேறு செய்யணும், வேறு பாடலை இயக்கலாம், வேறு அதுக்குன்னு ஒன்று இருக்குது. அவர் சொன்னது, கார்த்திகை நேதா சொன்னது மாதிரி அந்த சலைகளை பற்றிய அது இதுன்னு இருக்கு இல்லையா, அப்படி தான் வர முடியும். அதனால் ஃபரூக் பொருள் ஈட்டுவதற்காக வந்திருக்காருன்னு நான் நம்பலை. ஈட்ட முடியும்னு அவருக்கு யாராவது ஆசை வார்த்தை காமிச்சிருந்தா அவர் இங்கேருந்து மாறிக்கிறணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது சினிமாவுக்கு அதுக்கு ரொம்ப தூரம். சினிமாவிலே இங்கே நாங்கள் கேட்டகரி பிரித்து வச்சுருக்கோம். இது ஆர்ட் ஃபிலிம், இது கமர்ஷியல் ஃபிலிம், இது வந்து கண்டென்ட் டைரக்டர், அவர் கமர்ஷியல் டைரக்டர், இது ஆர்டிஸ்டிக் ஃபிலிம், எல்லாத்துக்கும் கேட்டகரி பிரிச்சுருக்கும். அப்போ அந்த கேட்டகரிக்குள்ளே வரும் பொழுது இது முழுக்க முழுக்க வியாபார சந்தையாக இருக்கிற ஒரு இடம். அதில் வந்து இது போன்ற ஒரு பாடலை, இது போன்ற நேர்மையான விஷயங்களை சொன்னால் எங்கேயாவது ஒன்று எப்போவாது நடக்கலாம், அத்திப்பூத்தா அது போல். அதை நம்ம பொது விதியாக எடுத்துக்கிட்டு வர முடியாது. பொது விதினா வேறு தான், அது பணம் நீட்டுவதற்குன்னு. அதனால் நீங்கள் பணம் நீட்டுவதற்காக வந்தீங்கன்னு நான் நம்பல. ஆனால் அதுக்காக உங்கள் கம்பெனி இப்படி நின்றணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் கம்பெனி மேலும் மேலும் வரணும், நிறைய பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் என்னவா இருந்தான் அப்படின்னு. இப்போ நான் வந்து எடுத்த படங்கள் குறைவு, எனக்கு அது பெருமையாகவும் இருக்குது. சில நேரம் என்னை நானே அதை சிறுமையாகவும் பார்த்துக்கிடுவேன். ஏன்னா 2007 எடுத்த ஒரு படத்தை வந்துக்கிட்டு பருத்தி வீரர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு. எனக்கு வந்து நான் இயக்குனர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும் பொழுது இதை சொல்லாதீங்கன்னே சொல்லுவேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் பருத்தி வீரனை எடுத்தேன், நான் இன்னும் அதை தாண்டி போகலையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது. நமக்கு மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர் ஒருத்தர் இருந்தார், பசித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கிண்டல் அடிப்பேன் இயக்குனர் சங்கத்தில். எனக்கும் ஜனநாதனுக்கும் பயங்கர சண்டை வரும். என்ன இப்போ பசித்துறை ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் அப்படிமே. நான் நின்றக்கூடாது, ஒரு படத்தோடு நின்றக்கூடாது. நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு ஆள். பருத்தி வீரனுக்கு பின்னாடி நான் நிறைய பயணப்பட்டிருக்கேன், வேறு படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து சேரலை, அல்லது அது அந்த மக்களுக்கு வந்து திருப்தியை தரலை. அதனால் அது எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேன், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான், இந்த நிமிடம் வரைக்கும். அதனால தான் ஷூட்டிங்லேருந்து என்னால் வர முடியுது. ஸோ அதனால்
என்னை வந்து எங்கேயாவது பார்க்கும்போது உங்கள் நண்பராக நீங்கள் மேடையில் சொன்னீங்கன்னா போதும், அல்லது பருத்திவரை எடுத்தவர்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒரு ஜென்ரேஷன் தாண்டிடுச்சு. அது என்னைய நான் அங்கேயே நின்றுட்டே இருக்க விரும்பலை. நான் என்னுடைய அடுத்த படத்துக்கான வெளியீட்டை நான் நோக்கி வந்துட்டேன். நான் ஒரு நடிகராக வந்துட்டேன், இயக்குனராக வந்துட்டேன் நான். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நான் அதை தினம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நாம் செஞ்ச ஒரு வேலை, நான் அதை தவிர்க்கணும்னு நினச்சாலும் அது என்னை தவிர்க்க முடியலை. அது ரஜினி சார் தான் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்குறேன் நான். நம்ம வந்து இப்போ கமல் சார்னா அவர் வந்து சினிமாவை வந்து ரொம்ப இன் அண்ட் அவுட்டு டாப் டு பாட்டம் தெரிஞ்சவர். ரஜினி சாருக்கு வந்து அந்த ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொருத்தி பார்க்குறேன். அப்போ ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை, அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு. அது என்னை கூட்டிக்கிட்டே வருவது போல் ஃபரூக்குக்கு நீங்கள் செஞ்சுருக்க இந்த வேலை உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அதெல்லாம் லட்சியம், நிச்சயமாக நடக்குதா இல்லையான்றது அப்புறம் தான். அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு முயற்சி, நீங்கள் சின்ன அளவில் ஒன்று தொடங்கின ஒரு கம்பெனி, ஒரு ஆல்பம் இன்றைக்கு பேசு பொருளாக இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் மாறி இருக்கிறது உங்களுடைய முதல் வெற்றியாக பார்க்கிறேன். மற்றபடி இதில் உழைத்திருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இயக்குனருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு பரிணாமத்துக்கு இதை அழைச்சிட்டு போன அரசியல் பேசிய என்னுடைய நண்பர் மகிழ்நனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சி, இந்த மேடையில் இருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். சில பேருக்கு வந்து ரொம்ப காலதாமதமாக தான் வந்து எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி, விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி 4 மணிக்கு கூப்பிட்டு 5:30 வந்திருக்காங்க. அமீர் அண்ணனை ரொம்ப உரிமையோடு கோச்சிட்டார். ஏப்பா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சொல்கிற, ஒன்று நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா டைம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருப்பேன், இவ்வளோ தாமதமாக சொல்லிடுறேன்னு சொல்லி. பட் நேர நெருக்கடிகளை கடந்து, அமீர் அண்ணன் மாதிரி அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பேன்னு தெரியும், அதை கடந்து ஒரு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அன்பின் காரணமாக தன்னோட ஷெடியூலெல்லாம் மாற்றி அண்ணன் வந்திருக்காங்க. இயக்குனர் மீரா கதிரவன், கார்த்தி நேதா, இன்னும் இங்கே மகிழன் சார் வந்து சடனாக வந்திருக்காங்க, தோழர் மகிழன் சார். அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த ஆல்பத்தில் நடித்த கலைஞர்கள் ஹரிஷ் மற்றும் சங்கீதா, இசையமைப்பாளர் KM ரயான், இதுக்கு கேமரா பண்ண ஃபைசல் கனி, இன்னும் இயக்குனர் நவீன் சார், அனைவருக்கும் நன்றி. ஒரு 6 நிமிடம் ஓடுமா அந்த படம், ஆனால் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் தாண்டி இது என்ன மாதிரியான ஒரு டைமென்ஷன், என்ன மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை ஒரு 100 தடவை அந்த பாட்டை போய் கேட்டிருப்போம். படத்தொகுப்பாக இருக்கும்போதோ இல்லை அது ஃபைனல் ஒரு நிறைவு காட்சி அவுட்டு வர்றது வரைக்கும் ஒரு 100 தடவை பார்த்துருப்போம். ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில் அது எப்படி மாறுதுன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அது அமீர் அண்ணன் தொடங்கி வச்சாங்க. அதை அமீர் அண்ணன் வந்து ஒரு CRPF வீரனா அவருடைய நண்பர், அவரோட உறவில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அதுக்கு பதில் சொல்கிற அருள் சார் பேச, அவர் அதிகாரியாக வந்து ஒரு DIG, அவரோட ஒரு கடமைக்கு உட்பட்டு அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல அவர் சொல்கிறார். அதிகாரத்தின் இல்லை அந்த கட்டமைப்பின் ஒரு பிரதிநிதியாக அவர் சொல்கிறாரு. அடுத்து வர்றாரு மீரா கதிரவன், அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இலைமறை காயா ஒன்று சொன்னாங்க, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அப்படின்றது மாதிரி. அதை பகிரங்கமாக போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு நம்ம மகிழன் தோழர். அதுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகளை காவு வாங்கணுமா, இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் என்ன. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 6 நிமிட படம், ஒரு இராணுவ ஒரு எல்லை காக்கக்கூடிய ஒரு CRPF அவர் வர்றாரு, அவர் குழந்தை பிறகுது போகுதுன்னு சாதாரணமாக ஏதோ ஒரு உணர்வுகள். ஆனால் இதுக்கு கூட இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப குறுகிய காலத்தோட நம்ம அமீரனை பேசி முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. என்னோட விருப்பத்துக்காகவும் நிறுவனத்தோட விருப்பத்திற்காகவும் அமீர் அண்ணன் மீண்டும் மேடை ஏறணும். இது இன்னொரு டைமென்ஷன்ல இல்லை வேறு என்ன
சொல்ல வரணும்னு அண்ணன் நீங்கள் வாங்கினேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு போங்க சில வார்த்தைகள். எனக்கு இதில் சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் என்னை நல்லா காமிச்ச கேமராமேன் சார், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் சாங். ஸோ இதை வந்து நான் இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்கூடையும் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்து ஸோ ஃபீலிங் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கேன் சினிமாவுக்குள்ள. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் உளறிட்டானா தப்பாக எடுத்து வீடியோவில் ரிப்பீட் போட்டுறாதீங்க, மீன் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போது நான் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நன்றி சொல்ல இடத்துக்கும் நான் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறும்னு எனக்கு தெரியாது. நவீன் சார் வந்து கதை சொன்னார், வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ ரயன் மியூசிக் டைரக்டர் ரயன் என்னோட 4 years ஃப்ரெண்டு. ஸோ அவர் சாங் போட்டு காட்டிட்டு இது மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொல்லும்போது கான்செப்ட் சொன்னார். ஓகே, கையை கொடுது. ஓகே, கான்செப்ட் சொன்னார். அது கேட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு 7 months பேபி இருந்தது, எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ எனக்கு உள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியல் பார்த்துட்டு நீங்களே பேரப் பண்ணுங்க அப்படின்னு, நீங்கள் அப்புறம் கூட பேரப் பண்ணியிருக்கோங்களே சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அதுக்குள்ளே பேக் போனாக இருந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நவீன் ப்ரோ. அதுக்கு அடுத்தது பேக் போனாக இருந்தது பார்த்தீங்கன்னா டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் நம்மளுக்கு. ஏன்னா தென்காசியில் ஷூட் பண்ணோம் ஒரு 4 days. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை வந்து ப்ரோ அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. பட் அங்கே போனால் நம்மகிட்ட ஒரு ஒருத்தர் தான் இருந்தார் ஷூட்டிங். இது ஃபுல்லாக பண்ணது ஒரே ஒருத்தர் தான். அவர் கூட அசிஸ்டண்ட்டும் ஒரே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தாங்க. மற்றபடி அங்கே என்ன சொல்கிறது, இது ஒரு சினிமா இதுவாக நடக்கலை. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நிறைய என்ன சொல்கிறது அந்த கிளைமேட் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஆயிடுச்சு ஷூட்டிங்கே நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 minutesல ஷூட் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து டிஓபி ஃபைசல் ப்ரோ தான். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா அங்கே நடித்த நாங்கள் 2 பேர் தவிர்த்து யாருமே நடிகர்கள் கிடையாது. எல்லாருமே அங்கங்கே யார் இருக்காங்களோ அப்படியே லைன் கட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு, வாங்க இது மாதிரி ஒன்று எடுக்கிறோம், விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறவங்க வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திரட்டி கூப்பிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படி பர்மிஷன் கேட்டு வித்தின் 10-15 minutes தான் ஒரு இடத்துலையுமே டக்குன்னு ஃப்ரீ வைப்பார். ப்ரோ போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம டேரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் டேரக்ஷன். அவர் வந்து சிஆர்பிஎஃப்ல இருந்திருந்தாலும் அது ஒரு நாலேஜ் இருக்குது, தவிர்த்து இதுக்குள்ளே அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், இல்லை ப்ரோ எனக்கு டீம் நல்லா இது மாதிரி வேணும்னு சொல்லி. ஸோ இவர் தான் வந்து ஸ்பாட்டில் இதை பண்ணுறதுலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ப்ரோ இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா, டக்குன்னு போயிடணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்போது சார் சொல்லியிருந்தார் இது மாதிரி டக்குன்னு குழந்தை பிறந்தோடனே கிளம்பிட்டாரு கார் பிடிச்சி அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியும். அதுக்கு பின்னாடி ப்ரோ பெரிய இது இருக்குது ப்ரோ, பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 10 minutes ஷூட் பர்மிஷன் கிடச்சிருக்கு. பட் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு, இல்லை ப்ரோ இது இப்படி எடுக்க முடியாது, பர்மிஷன் கேட்குற ப்ராசஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் எங்களோட நேரம் பற்றாக்குறையினால அதை பண்ண முடியல. அதனால் அது அவரும் தப்பு கிடையாது, டைம் இல்லாதனால நடந்த விஷயம் தான் அது. மற்றபடி அவர் வந்து நான் கன் ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்னை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தார். நான் கண்ணா இப்படி டக்குன்னு எடுத்து பிடிச்சிடும் எல்லாரும், இல்லை ப்ரோ இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அதுக்கே ஒரு 10-15 minutes எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாரு. பட் அது ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து வெளில பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட்டு இன்னும் நடிச்சிருக்காம்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து ஓகே நிஜமாலே ஒரு மிலிட்ரியில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுன்றக்கா அவர் பார்க்குறேன். ஏன்னா அவரோட பெட்டாலியன் இருக்கவங்க பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு கேட்டக்கூடாதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிக்கிறேன்னு தெரியும். பட் நேரம் பற்றாக்குறையால் வந்த அவுட்புட் தான் ஆக்சுவலி இது.
பட் அவர்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இதோட பெட்டர்மெண்ட்டாக வரும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் சரி, சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தது என்னுடைய பர்சனல் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்துக்கலாம். இது ஐடியா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டாளுக்கு ஷேர் பண்ணேன். அப்புறம் கேஎம் ரியான் சார்கிட்ட ஸ்டோரி சொல்கிறப்ப என்னை நம்பி சாங் பண்ணார். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிளான் பண்ணுறப்போ ஃபைசல் ப்ரோ அவர்கிட்ட சொன்னேன். ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் வந்து சினிஃபீல்ட் ஒர்க் பண்ணார். நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுனால வந்து அவர் எதுவுமே கோச்சிக்காமல் இது பண்ணாலும் நான் என்ன கேட்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அவர் மேக்ஸிமம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி பண்ணாங்க. இதாவது சாங் முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து லேபிள்ஸ் பேசுகிறப்போ வந்து சார் வந்து ஃபரூக் சார் 3 டாட்ஸ் ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த சாங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ட்ரஸ்ட் பண்ணி இல்லை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் ஃபரூக் சார் சொல்லி அமித் சார் வந்தார். அமித் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். சார் மீரா கவி சார் தேங்க்யூ சார். சார் வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட் திருமுருகன் சார், கார்த்திக் நேதா சார், ராகேஷ் சார் அண்ட் சாந்த்குமார் சார், அலெக்சாண்டர் ஜோய் மேம், சார்வோஸ் எல்லாம் தேங்க்யூ சார். அந்த வேலையை பற்றி எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச பாட்டு எழுதுறது அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மெலடி பாட்டு. அண்ணன் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. இந்த டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ஒரு ஆஃபீஸர் இந்த பாட்டு எடுத்தாருன்னா நம்ப முடியல. என்னால் ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பாட்டு பார்க்க. ஏன்னா நான் எழுதின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டங்கா மாதிரி ஊதாரி ஆறு மாடல்மா இப்போது அண்ணன் சொல்லிட்டு போனாங்க நேரத்தான் அந்தமாரி ஃபுல்லாக அந்தமாரி பாட்டு தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் மெலோடியில் எழுதுன்னு பார்த்தீங்கன்னாலே இப்போது அமீர் சார் நடித்த படம் வட சென்னையில் கோவிந்தமாவால்னு ஒரு பாட்டு, அதுதான் நம்ம எழுதுகிற மெலோடியே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி நம்மளோட பேர் அந்தமாரி மெலோடி தான் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட. ஏன்னா ஒரு 10 நாள் ஒரு வாரம் தான் இருக்கும். ஃபரூக் சார் இப்போலாம் மீட் பண்ணி 1 இயர் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரியாது இந்தமாரிலாம் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னா பேச தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க இன்னும் நிறைய பண்ணணும். அந்தமாரி எங்களுமே நிறைய ரைட்டருக்கு வந்து இவங்க ஒரு வேலை கொடுக்கணும். ஒரு ஆளாக நின்று இங்கே பேசுகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you so much. Thank you so much, sir. So next I would like to request Miss Alexandra Joy, singer. Ma'am, please come and say some words. Hello to everyone here. Firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for 2 minutes. And first of all, I want to thank Farooq sir, Ryan and Faisal, because these 3 are the people who I know, and I want to thank them for inviting me here. Some of you won't know me. I'm the singer of Sugar Baby. I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It was like kind of like viral around the internet. Like it goes like this. No, I don't know. Right now you might know, right? Just wanted to introduce that. Yeah. And yeah, thank you so much for thank you so much Farooq sir for letting me be a part of this event. And apparently I'm gonna be the first singer from the first album from 3 Dots, and I'm very excited to be a part of that. And congratulations to Farooq sir and the 3 Dots and everyone who are behind this event. And I'm wishing all the success to the people who are behind 3 Dots. And we need labels like this because a lot of artists needs platform, and this is like one of the biggest initiative for all the artists around the country. And yeah, thank you so much. Thank you. அந்த வேலையை பற்றி எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச பாட்டு எழுதுறது அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மெலடி பாட்டு. அண்ணன் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு.
இந்த டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ஒரு ஆஃபீஸர் இந்த பாட்டு எடுத்தாருன்னா நம்ப முடியல என்னால். ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பாட்டு பார்க்க. ஏன்னா நான் எழுதின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டங்கா மாதிரி ஊதாரி ஆள் மாடுமா இப்போது அண்ணன் சொல்லிட்டு போனாங்கன்னா தான் அந்தமாரி ஃபுல்லாக அந்தமாரி பாட்டு தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் மெலோடியில் எழுதுந்து பார்த்தீங்கன்னாலே இப்போது அமீர் சார் நடித்த படம் வட சென்னையில் கோவிந்தமாவால்னு ஒரு பாட்டு, அதுதான் நம்ம எழுதுகிற மெலோடியே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி நம்மளோட பேர் அந்தமாரி மெலோடி தான் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட. ஏன்னா ஒரு 10 நாள் ஒரு வாரம் தான் இருக்கும். ஃபருக் சார் இப்போலாம் மீட் பண்ணி 1 இயர் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரியாது இந்தமாரிலாம் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னா பேச தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க இன்னும் நிறைய பண்ணணும். அந்தமாரி எங்களுமே நிறைய ரைட்டருக்கு வந்து இவங்க ஒரு வேலை கொடுக்கணும். ஒரு ஆள் நின்று இங்கே பேசுகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you so much. Thank you so much, sir. So next I would like to request Miss Alexandra Joy, singer. Ma'am, please come and say some words. Hello to everyone here. Firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for 2 minutes. And first of all, I want to thank Farooq sir, Ryan and Faisal, because these 3 are the people who I know, and I want to thank them for inviting me here. Some of you won't know me. I'm the singer of Sugar Baby. I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It was like kind of like viral around the internet. Like it goes like this. No, I don't know. Right now you might know, right? Just wanted to introduce that. Yeah. And yeah, thank you so much for thank you so much Farooq sir for letting me be a part of this event. And apparently I'm gonna be the first singer from the first album from 3 Dots, and I'm very excited to be a part of that. And congratulations to Farooq sir and the 3 Dots and everyone who are behind this event. And I'm wishing all the success to the people who are behind 3 Dots. And we need labels like this because a lot of artists needs platform, and this is like one of the biggest initiative for all the artists around the country. And yeah, thank you so much. Thank you. நகரும் நாழி கனவின் நாழி துயிலாத்தீவோ மாயத்தின் காந்தமே மின்னல் உண்டாக்குதே டோபாமின் தூரலே நெஞ்சுக்குள் பாயதே